ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு 2024 அனிமே ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த வார் ஆஃப் த ரோஹிரம் இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். டூன்லாண்ட் நாட்டு மன்னன் பிரகா தன் மகனுக்காக ரோஹன் நாட்டு மன்னன் ஹெல்ம் ஹம்மருடைய பொண்ணு ஹேராவை பொண்ணு கேட்டு போறாரு. ஹெல்ம் அதை மறுத்துறாரு. பிரகா தேவையில்லாத விஷயத்தை பேசி ஹெல்மை கோவப்படுத்த, இதனால கோவப்பட்ட ஹெல்ம், நீ என்னைய சண்டை போட்டு ஜெயிச்சா நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரு. சண்டையில எதிர்பாராத விதமா ஹெல்ம் பிரகாவை கொண்டுறாரு. டியூன்லாண்ட் தேசத்தையும் ரோஹனுக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொல்லிறாரு. அப்பாவை இழந்த பிரகா மகன் உல்ப் ரோஹன் தேசத்தை ஒட்டுமொத்தமா அழிக்க போர் தொடுக்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. அனிமேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே அனிமேஷன் படம் தான் பாக்கிறோங்கிற ஃபீலிங் எனக்கு வரவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். போரே அடிக்கல. அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அழுத்தமான காட்சிகள்னு உள்ள வச்சு ரொம்ப சூப்பராகவே கொண்டு போனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மக்கள் உயிரையும் மகள் உயிரையும் காப்பாற்ற தனியாளா கோட்டை வாசல்ல போராடி கர்ஜித்து நிற்கக்கூடிய அந்த சீனை சொல்லலாம். மூவில பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல பிரச்சனை என்னன்னா, வில்லன் கேரக்டர் எப்படி அவ்வளவு பேரை ஒன்று திரட்டினாங்கிறத ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்கவே இல்லை. வில்லன் கேரக்டரோட ரைட்டிங்குமே வேர்ஸ்டா இருந்தது. கிளைமாக்ஸை தவிர்த்துட்டு வேற யாரோடையும் நேருக்கு நேர் மோதாது மறைஞ்சிருந்துதான் தாக்கும். கிளைமாக்ஸ்லயுமே சில கோழைத்தனமான விஷயங்களை பண்ணும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய வேர்தான படம் தான் இது. குழந்தைகளோட ஃபேமிலி கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிக் ஸ்கிரீன்ல பாருங்க. ஒரு சீன் கண்டிப்பா உங்களை பிரமிக்க வைக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.